ஒரு நபி தோழருக்கு ஒரு செய்தியை நபிகள் நாயம் சொல்றாங்க, இதை நீ செய்யாதே அப்படிங்கிறாங்க. சாகும் வரைக்கும் அதை செய்யல. அவர் செய்யறாரு, ரசூல்லா அதை இது நல்லம் இல்லப்பா, புத்திமதி தான் சொல்றாங்க, ஏச இல்ல, கண்டிக்கல, புத்திமதி சொல்லிட்டு இதை செய்யாதே, இது நல்லம் இல்லை இஸ்லாத்துல. சாகும் வரைக்கும் அந்த நபி தோழர் என்ன செய்யல, அந்த காரியத்தை செய்யல. யாரு தெரியுமா அவரு? ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஹக்கீம் இப்னு ஹிஸாம். அவர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாரு. ஒரு நேரம் நபிகளார் இடத்துல நான் போனேன், போய் அல்லாஹ்வின் தூதரே ஏதாவது எனக்கு தாங்கன்னு கேட்டேன். இவர் யாரு தெரியுமா? பரம ஏழை. ஆனா மக்கால இருக்கும் பொழுது ஒரு கோத்திரத்துக்கு தலைவராக இருந்தார். பரம ஏழை இவர். மதீனாக்கு வந்ததுக்கு பிறகு ரசூல்லா யார சொல்லலாம் ஏதாச்சும் தாங்கன்றாரு. ரசூலுல்லா கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்களே அப்படிங்கிறாரு. ரெண்டாவது தடவையும் ரசூல்லா கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்களே மூணாவது தடவையும் கேட்கிறாரு. 3 தடவையும் ரசூலுல்லா கொடுக்க கேட்கிறாங்க. 3 தடவையும் கொடுத்துட்டு ரசூலுல்லா என்ன சொல்றாங்க தெரியுமா? யா ஹக்கீம் இன்ன ஹாதல் மால ஹதிரத்துன் ஹுல்வத்துன். ஹக்கீமே, இந்த பொருளாதாரம் இருக்கிறதே பசுமையானது, இனிமையானது அப்படிங்கிறாங்க. பொருளாதாரம் பசுமையானதும் இனிமையானதும், பார்க்கறதுக்கு நல்லா பசுந்தாரிக்கும். தந்தா இன்னும் தரமாட்டாங்களான்னு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, பார்க்கறதுக்கு பசுமையா இருக்கும், எடுக்கிறதுக்கு இனிமையா இருக்கும். ஃபமன் அகத பி சகாவதி நஃப்ஸின், போதும் என்ற மனதோட யார் இந்த பொருளாதாரத்தை அணுகுகிறானோ, பூரிகலஹு ஃபீஹி, அதிலே அவனுக்கு பரக்கத் செய்யப்படும். இன்னைக்கு உழைக்கிறோம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் உழைக்கிறோம். உழைச்சி முடிக்கும் பொழுது எவ்வளவு நம்முடைய கையில சேருதோ என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு இவ்வளவு தான் நாடி இருக்கிறான். அந்த போதும் என்ற மனசோடு அந்த பொருளாதாரத்தை யாரு அணுகுகிறானோ அவனுடைய அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான் அப்படிங்கிறாங்க. எங்கட முஸ்லிம்களுக்கு பரக்கத்துனா என்னன்னு தெரியாது. இந்த சம்பவத்தை முடிச்சிட்டு நான் சொல்றேன் பரக்கத்துனா என்னன்னு சொல்லி. அதுக்கு பிறகு சொல்றாங்க, ஒமன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின், பேராசையோடு யார் அந்த பொருளாதாரத்தை அணுகுகிறாரோ, லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதிலே அவருக்கு பரக்கத் செய்யப்படாது. இன்றைக்கு இருக்கிறாங்க கடை ஓனர், பிசினஸ் எப்படிப்பா போகுதுன்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடி அளவுக்கு நல்லா போகுதுன்னு எத்தனை பேர் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் முடியும் போது கல்லா நிறையும். உட்கார்ந்துக்கிட்டு அந்த காசுன்றதுக்கே பெரிய ஒரு டைம் போகும். வீட்டுக்கு லேட் ஆகி தான் போவாரு. அவ்வளவு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், அள்ளி கொடுக்குறான். என்னத்தை தான் கொடுத்தாலும் என்னத்தை சொல்ல, எவ்வளவு தான் கஷ்டப்படுறோம், எதிர்பார்க்கறது கிடைக்குதே இல்லையே, வருவதே இல்லையே, ஒரே பஞ்சத்தை தான் ஓதுறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, பேராசையோடு எவன் இந்த பொருளாதாரத்தை அணுகுகிறானோ அவனுக்கு அதிலே பரக்கத் செய்யப்படாது. அந்த பரக்கத் செய்யப்படாதவன் எப்படி இருப்பான் தெரியுமா? கல்லதி யகுலு வலா யஷ்பஉ, உண்டும் வயிறு நிரம்பாதவனை போல இருப்பான். ஒரு சட்டி சோறு திம்பான், வவுறு நிறையாது. சட்டி தீர்ந்துரும், வவுறு நிறையாது. அல்லாஹ் அதுல பரக்கத்தை வைக்க மாட்டான். பரக்கத்னா சில நேரம் நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் அது இருக்கும். சில நேரங்கள்ல ஒரு பிளேட் சோறு சாப்பிடுவீங்க வளமையா, ஒரு சில நேரங்களில் பாருங்க 2 புடி சாப்பிட்டோன்னே வவுறு நிறைஞ்சிரும், அதுக்கு மேல திங்கல. ஏண்டா அந்த சாப்பாடுல எந்த இடத்துல எந்த பகுதியில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான்னு தெரியாது. அந்த பகுதி வகுத்துக்கு போச்சுன்னு வைங்க, வவுறு நிறைஞ்சிரும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அதை அல்லாஹ் தஆலா கட் பண்ணுவான். அப்ப என்ன நடக்கும்? எவ்வளவு திண்டாலும் எனக்கு வவுறு நிறையது இல்லைதான்னு சொல்லி சாப்பாட்டுக்கே செலவழிப்பான். சம்பாதிக்கிறதெல்லாம் சாப்பாட்டுக்கே போகும். பாத்தீங்களா அல்லாஹ் எப்படி பழி வாங்குறாண்டு? அப்ப நபிகள் என்ன சொல்றாங்க? போதும் என்ற மனசோட பொருளாதாரத்தை அணுகுங்க, அதுல பரக்கத்து இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வவுறு நிறைஞ்சிரும், திடகாத்திரமா இருப்போம். எவ்வளவு தான் கிடைச்சாலும் போதாதுன்னு இருந்தா அல்லாஹ் பரக்கத்தை கட் பண்ணிடுவான். கடைசியில திங்காதவனை போல ஆகிடுவாங்கன்னு நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய உதாரணம் இது. அதுக்கு பிறகு சொல்றாங்க, அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, மேல் இருக்கக்கூடிய கை இருக்கிறதே அந்த கை கீழ் இருக்கக்கூடிய கையை விட சிறந்தது. ஹக்கீமே, பிச்சை கேட்கிற கையை விட கொடுக்கக்கூடிய கை இருக்குதே அது மிகச் சிறந்தது. கொடுக்கிறவனா இரு, கேட்கிறவனா இருக்காதே அப்படின்னு வேற நபிகளாம் என்ன செய்யறாங்க? புத்திமதி சொல்றாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், உடனே நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, வல்லதி பஅஸக பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு எவன் உங்களை அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா அர்ஸு அஹதன் பஅதக ஷையன் ஹத்தா உஃபாரிக துன்யா, இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும், மௌத்தா போகும் வரைக்கும் இனிமேல் நான் யாரிடமும் கையேந்த மாட்டேன். அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியம். சத்தியத்தை பண்ணிட்டாங்களா? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக ஆகுறாங்க. ஜகாத் குமியுது, எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு பங்கு மட்டும் எஞ்சி இருக்குது. யாரோட பங்குன்னு பார்த்தா ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பங்கு. ஜகாத் பெறுவதற்கு தகுதியான நிலையில இருக்கிறார், அவரு ஏழையாக இருக்கிறாரு.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஆள் அனுப்புறாங்க, ஹக்கீமே ஜக்காத்துக்குரிய உங்களோட பங்கு தான் மிஞ்சி இருக்குது, வாங்க வந்து எடுங்கன்னு. வரமாட்டேன்ட்டார். நான் வரமாட்டேன், என்னுடைய தூதரிடம் அல்லாஹ்வை வைத்து நான் சத்தியம் பண்ணியிருக்கிறேன், யாரிடமும் கையேந்த மாட்டேன் என்று, வரமாட்டேன், எனக்கு தேவல்லன்ட்டார். ஆனா இது அவருக்கு ஹலால், அது அவருக்கு அது ஹலால், அவர் பிச்சை கேட்கல, அவருக்குரிய ஹக்கு தான் அது. ஆனாலும் கையேந்த மாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா, வானன்ட்டார். அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக ஆகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொடர்ந்து கூப்பிடுறாங்க, வரவே வரல. கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அவங்களுக்கு மனசுல ஒரு பயம் வருது, இவர் வானா வானான்னு சொல்லிட்டு நாளை மறுமையில ஃபித்னாவை கிளப்பிட்டுருவாரோ அப்படின்னு சொல்றதுக்காக என்ன செய்யறாருண்டா, இன்னைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறாங்க தானே, முஸ்லிம்களை கூப்பிடுறாரு. இன்னி உஷீதுக்கும் யா மாஷரல் முஸ்லிமீன் அலா ஹக்கீம், முஸ்லிம்களே இந்த ஹக்கீமுடைய விஷயத்துல நான் உங்களை சாட்சியாளர்களாக ஆக்குறேன். என்னது, இன்னி ஓரித அலைஹி ஹக்கஹு மின் ஹாதல் ஃபைஇ ஃபயபா யஹுதஹு, இதோ இருக்குதே இந்த ஜக்காத்து, அவருக்குரிய ஹக்கு, இதை வந்து எடுக்குமாறு நான் பல தடவை அவரை கூப்பிட்டுட்டேன், அவர் தான் வராம இருக்கிறார், இதுக்கு நீங்க தான் சாட்சி. அவருக்குரிய ஹக்க நான் ஒதுக்கினேன், கூப்பிடுறேன் கொடுக்கறதுக்கு, அவர் வாரார் இல்லை, அவர் தான் வானாங்கிறாரு, இதுக்கு நீங்க சாட்சியா இருந்துக்கிறீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கடைசியா இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்றாரு, ஃபலம் யர்ஸாஉ ஹகீமுன் அஹதம் மினன் நாசி பஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா துவஃபிய, மரணிக்கும் வரைக்கும் அவர் வந்து யாரிடமும் கையேந்தவே இல்லை. ஏன்னா அந்த சஹாபாக்கள் பார்த்திருப்பாங்களா இல்லையா, இந்த சம்பவம் எல்லாம் சஹாபாக்களுக்கு தெரியும், ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தது சத்தியம் பண்ணதெல்லாம் தெரியும், அப்ப அவங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருப்பாங்க. சொல்றாங்க மௌத்தா போகும் வரைக்கும் யாரிடமும் அவர் கையேந்தலை. இஸ்லாத்துல கூடங்க இந்த பாருங்க, இந்த ரமலான் மாசம் வந்து நீங்க சர்வ சாதாரணமா பாப்பீங்க, ஆண்களை விட பெண்கள் அதிகமா என்ன செய்வாங்க, வீடு வீடா கடை கடையா போயிட்டு கையேந்துவாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கும் அல்லாஹ் கண்டிஷன் போட்டிக்கிறான் மார்க்கத்துல, 3 சாராருக்கு தான் பிச்சை எடுப்பதற்கு அனுமதி இருக்குது இஸ்லாத்துல. அந்த 3 சாராரை தவிர வேறு யாரும் பிச்சை எடுக்க கூடாது. அந்த 3 சாராருக்குமே கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் தெரியுமா, ஒரு கஷ்டத்துல இருக்கிறான்னு வைங்க, அந்த கஷ்டம் எந்த அளவுக்கு காசு சேர்ந்தோன்னு நீங்குதோ அதோட நிப்பாட்டிக்கிறோம், அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, கையேந்த கூடாது. அனுமதியை கொடுத்துட்டு அதுக்கு வேற ஒரு கண்டிஷன், ஒரு பார்டர் வச்சிருக்குது. உனக்கு கஷ்டமா இருக்குதா, உதாரணத்துக்கு பாருங்க, பெரிய ஒரு செல்வந்தன் இருக்கிறான், திடீர்னு இன்னும் சரி ஒரு பேர் அனர்த்தத்தின் காரணமாக ரோட்டுக்கு வந்துட்டான், பெரிய செல்வந்தன் தான், ஏதோ ஒரு இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக அடுத்த செகண்ட் ஓட்டாண்டி ஆகிட்டான், லொஸ்ட் ஆகிட்டான், இவனுக்கு பிச்சை எடுப்பதுக்கு அனுமதி இருக்குது. எது வரைக்கும் தெரியுமா, அவன் இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்குதே, அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் தலை தூக்குற அளவுக்கு என்ன செய்யலாம், பிச்சை எடுக்கக்கூடிய அனுமதியை மார்க்கம் கொடுத்திருக்குது. அதுக்கு மேல பிச்சை எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. எடுத்தா நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் இன்னைக்கு ஜும்மால சொன்னேனே, அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல எழுப்பும் போதே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சிலருக்கு தண்டனையை கொடுத்தே எழுப்புறான். இந்த மாதிரி தன்னுடைய தேவைக்கு மீறி எவன் வந்து பிச்சை கேட்டுட்டே இருக்கிறானோ அவன் மறுமையில எப்படி எழுப்பப்படுவான் தெரியுமா, இந்த முகத்துல ஒரு சதை கூட இருக்காது, வெறுமனே எலும்பு மட்டும்தான் இருக்கும் முகத்துல, சதையற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள். புகாரில வரக்கூடிய செய்தி. அப்ப சாதாரணமா யாருக்கு இது அனுமதி கொடுக்குறா, வறுமையில இருக்கிறாங்க தானே, வறுமையில இருக்கிறவங்களுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அந்த ஊரை சேர்ந்த 3 நம்பிக்கையானவர்கள் இவர் வறுமையில தான் இருக்கிறாரு, இவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி சாட்சி சொல்லணும். ஒருத்தருக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி வேணும்டா, அந்த ஊர்ல அவரை பத்தி தெரிந்த 3 பேர் இருப்பாங்களே, ஆமா இவர் வறுமையில தான் இருக்கிறாரு, கஷ்டத்துல தான் இருக்கிறாரு என்று சொல்லி 3 பேர் சாட்சி சொல்லணும். அப்பதான் அவருக்கு கூட பிச்சை எடுக்கிறதுக்கு தகுதி இருக்குது. எவ்வளவு கண்டிஷனை போட்டு, சுயமரியாதைங்க, இஸ்லாம் வந்து சுயமரியாதையை சொல்லி தருது. தன்னுடைய தேவை எந்த அளவுக்கு பணம் தேவையோ அந்த அளவுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா அதுக்கு மேல கையேந்த கூடாது. கையேந்தி நான் மறுமையில் அல்லாஹ் தஆலா எப்படி எழுதுவான், முகத்துல சதை இருக்காது, பார்த்தோன்னே விளங்கிரும் இவங்க எல்லாம் உலகத்தில் இருக்கும் போது அளவுக்கு மீறி அடுத்த மனிதர்களிடம் கையேந்தியவர்கள். ஆனா ஊடா போறாங்க, கடை கடையா போறாங்க. அதுக்கு நான் யாரை சொல்வேன் தெரியுமா, யாரெல்லாம் சமுதாயத்துக்கு வழிகாட்டின்னு சொல்லி நாங்க உலமாக்கள் சொல்றாங்க, நம்ம தான் வழிகாட்டி, மார்க்கமா எங்கள்கிட்ட வந்து கேளுங்க நாங்க வழிகாட்டுறோம் அப்படிம்பாங்க. முதலாவது குற்றவாளிகள் அவர்கள் தான், 2வது சமுதாய தலைவர்கள். ஏன் அடே சரியான முறையில் ஜக்காத்தை வசூலிச்சு கொடுத்தா இவன் போவானா, ஊடா கடை கடையா போவானா, ஏன் கையேந்திரான்? அதிகமான பள்ளியில நீங்க பார்த்திருப்பீங்க, ஜும்மா முடிஞ்சோடனே ஒருத்தர் எழும்புவாரு, என்ன சொல்லுவாரு, 3 கொமராளியுடைய வாப்பா வந்து இருக்கிறேன், எனக்கு 3 கொமர் பிள்ளைகள் இருக்குது, திருமணம் முடிச்சு கொடுக்கணும், வழி இல்லை, ஏதாச்சும் பண்ணுங்க. யார் இவன் இப்படி எழும்பி கேட்கிற, யார் அவ பிச்சை தானே அதுவும் கேட்கிறாங்க, கௌரவ பிச்சை. அது என்ன சொல்றாங்க,
சுயமரியாதையோட வாழ்ந்த மனுஷன் அவன். திருமணத்துக்கு முதல்ல எல்லாம் சுயமரியாதையோட வாழ்ந்திருப்பான். திருமணத்துக்கு பிறகு 3 பொம்பளை புள்ள, திருமணம் முடிச்சு கொடுக்க வழி இல்லை, பள்ளி பள்ளியா போயிட்டு பிச்சை கேட்கறது. அப்படி ஜக்காத்தை சரியா வசூலிச்சு கொடுத்தா இந்த நிலைமை இருக்கப்பா. உலமாக்கள் அதுவும் என்ன சொல்றாங்க, வருஷத்துக்கு ஒருக்க ஜக்காத் கொடுத்தா போதுமா. இந்த வருஷத்துல கொடுத்துட்டீங்களா, அடுத்த வருஷம் நோன்பு வரைக்கும் காத்திருங்க. அதுலயும் தந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு நிசாபு 5 லட்சம்னு வச்சுக்கிறோம், ஒரு பேச்சுக்கு நிசாபு 5 லட்சம்னு வச்சுக்கிருவோம். இந்த வருஷம் நீங்க கொடுத்துட்டீங்க, அடுத்த வருஷம் ரமலான் கிட்டே ஆகும் பொழுது 5 லட்சத்தை நீங்க கையில வச்சுக்கிறவானா, என்ன ஜக்காத் கொடுக்க வருமே. அதனால 1 லட்சத்தை வேற யாருக்கு சரி கொடுத்துருங்க. 1 லட்சம் மைனஸ் ஆயிட்டுண்டா எவ்வளவு மிஞ்சி இருக்கும், 4 லட்சம் தான் மிஞ்சி இருக்கும். அப்ப ஜக்காத் கடமை இல்லை தானே. 1 லட்சம் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த தமாம் ஆகினதுக்கு பிறகு திருப்பி அந்த 1 லட்சத்தை வாங்கிக்கிறங்க. அடே ஜக்காத் கொடுக்காம இருக்கிறானோ அது ஒரு குற்றம், கொடுக்காம இருக்கிறதுக்கு தந்திரம் வேற சொல்லி கொடுக்குறான். அதுக்கு அது போதாதுன்னு ரேடியோலையும் அதுல இதுல நம்ம தான் வழிகாட்டிகள், நம்ம சொல்றதான் கேட்கணும். சரிப்பா சந்தோஷம், நல்ல சரியான முறையில் வழிகாட்டுங்களே. நீங்க சரியான முறையில் வழிகாட்ட இல்லைன்றதுக்கு தான் இந்த பிச்சை எடுக்கிறாங்களே ஊடா கடை கடையா, அதெல்லாம் என்ன காட்டுது, நீங்க சரியான முறையில் வழிகாட்டலன்றது தானே.